ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸில் 4th டைப். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன் என்னென்னு பார்த்துட்டோம். 2வது டைப் டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 3வது டைப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ யாரும் அதெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இது 4வது டைப் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னால் தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உறுதி இல்லாத அல்லது நிச்சயமற்ற அல்லது தெளிவற்ற பிரதிப்பெயர்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு பர்சனுடைய நேமை குறிப்பிடாமல் நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். ஒரு பர்சனுடைய நேமோ ஒரு இடத்தினுடைய பெயரோ அல்லது ஒரு பொருளுடைய பெயரோ யூஸ் பண்ணாமல் நாம் ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறோம். உறுதி இல்லாத, இல்லை. இன்டெஃபினைட் மீன்ஸ் இல்லை, எதுவும் இல்லாத. Indefinite pronouns that does not refer to a specific person, place or things. ஒரு குறிப்பிட்ட நபர், இடம் அல்லது பொருட்களை குறிக்காத கலவரற்ற பிரதிபெயர் தான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னு நாம் சொல்கிறோம். அதாவது ஒரு பர்சனுடைய நேமோ அல்லது ஒரு இடத்தினுடைய நேமோ அல்லது ஒரு பொருளுடைய நேமோ குறிப்பிடாமல் நாம் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸில் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்ரிபடி அல்லது எவ்ரி ஒன் சொல்லலாம். 2வது சம்படி அல்லது சம்ஒன். 3வது பார்த்தீங்கன்னா எனிபடி அல்லது எனி ஒன். 4வது பார்த்தீங்கன்னா நோபடி அல்லது நோ ஒன். அதாவது திங்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது எவ்ரி திங், சம்திங், எனிதிங், நத்திங். பிளேஸை யூஸ் பண்ணும்போது எவ்ரிவேர், சம்வேர், எனிவேர், நோவேர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட்டுக்கான ப்ரொனவுன்ஸ்க்கான கீவேர்ட்ஸ் அண்டு பர்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பீப்புள்ஸ்க்கு நாம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஜென்ரலாக ஒரு நவுனையோ அல்லது ப்ரொனவுன் வேர்ட்ஸோ யூஸ் பண்ணாமல் நாம் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்ரிபடி அல்லது எவ்ரி ஒன்னு சொல்லலாம், சம்படி அல்லது சம்ஒன் சொல்லலாம், எனிபடி அல்லது எனி ஒன் சொல்லலாம், நோபடி அல்லது நோ ஒன் சொல்லலாம். இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது எவ்ரிபடி, சம்படி, எனிபடி, நோபடி இதெல்லாம் நாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி திங்ஸுக்கும் அப்படி தான். ஸோ எவ்ரி திங், சம்திங், எனிதிங், நத்திங் இதெல்லாம் வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது எவ்ரி திங், சம்திங், எனிதிங், நத்திங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அதேமாதிரி பிளேஸுக்கு பார்த்திங்கன்னா எவ்ரிவேர், சம்வேர், எனிவேர், நோவேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பிளேஸினுடைய நேமை நம்ம யூஸ் பண்ணாமல், ஒரு திங்ஸினுடைய நேமை யூஸ் பண்ணாமல், இல்லை ஒரு பர்சனுடைய நேமை யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக நாம் பேசும்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்க்கும் திங்ஸு, பீப்புள் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவலாக கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவல் அண்ட் இன்டெஃபினைட் அண்ட் நான் டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்க்கான ஒரு இங்கிலீஷ் டு தமிழ் வேர்டு நான் இதில் கொடுத்துருக்கேன். எவ்ரிபடி அல்லது எவ்ரி ஒன் அப்படின்னு நாம் ஈக்குவல் அண்ட் தமிழ் பார்த்திங்கன்னா எல்லோரும் அல்லது அனைவரும். சம்படி ஆர் சம்ஒன் யாரோ அல்லது யாரோ ஒருவர். எனிபடி, எனி ஒன் இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா யாரேனும் ஒருவர்னு நாம் யூஸ் பண்ணலாம் தமிழில். நோபடி அல்லது நோ ஒன் யாரும் இல்லை. எவ்ரி திங் எல்லாம். சம்திங் ஏதோ. எனிதிங் எதுவும். நத்திங் ஒன்றுமில்லை அல்லது எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். எவ்ரிவேர் எல்லா இடங்களிலும். சம்வேர் எங்கோ. எனிவேர் எங்கும். நோவேர் எங்கும் இல்லை. சம் அல்லது ஃபியூக்கு பார்த்திங்கன்னா சில அப்படிங்கிற ஒரு தமிழோட யூஸ் பண்ணலாம். ஆல் வந்து ஆல்னா அனைத்தும், மெனினா நிறைய, ஒன்றுனா ஒன்று. ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டெஃபினைட்டுக்கான கீவேர்ட்ஸ்.
நம்ம ஒரு சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பர்சனுடைய நேமையோ அல்லது ஒரு திங்ஸினுடைய நேமையோ அல்லது ஒரு பிளேஸினுடைய நேமையோ நம்ம யூஸ் பண்ணாமல் நாம் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, எவ்ரி ஒன் வாஸ் அட் தி பார்ட்டி லாஸ்ட் நைட் வி வர் ஆல் டுகெதர். நேற்றிரவு பார்ட்டியில் அனைவரும் ஒன்றாக இருந்தோம். எவ்ரி ஒன், நம்ம எவ்ரி ஒன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேற்றிரவு பார்ட்டியில் அனைவரும் ஒன்றாக இருந்தோம். someone broke my window. யாரோ என் ஜன்னலை உடைத்தனர். தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா, இஸ் எனிபடி இன் த ரூம். ஒரு கேள்விக்குரிய நம்ம கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்கும்போது இஸ் எனிபடி இன் த ரூம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனிபடி அப்படிங்கிறத ஒரு கொஷின் கேள்வி சென்டென்ஸ்க்காக நாம் எனிபடி யூஸ் பண்ணியிருக்கோம். அறையில் யாராவது இருக்கிறீர்களா? ஹேஸ் எனி ஒன் கால்டு மீ? இது ஒரு கேள்வி கொஷின் தான். யாராவது என்னை அழைத்தார்களா? ஐ knocked at the door but no one answered. நான் கதவை தட்டினேன் ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன். இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸினுடைய நேமோ இல்லை பர்சனுடைய நேமோ இல்லை ஒரு பொருளினுடைய நேமோ நாம் இதில் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஜென்ரலாக வந்து இன்டிஃபினைட் ப்ரொனவுன்ஸுக்கான வேர்ட்ஸை தான் நாம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோபடி இன் த லாபி. லாபியில் யாரும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பர்சனுடைய நேமை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஜென்ரலாக இன்டிஃபினைட் ப்ரொனவுன்ஸுக்கான கீவேர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எவ்ரிதிங் ஹேஸ் ஏ ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய நேமை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஜென்ரலாக எவ்ரிதிங்கிறது ஒரு இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸுக்கான கீவேர்ட்ஸ். எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு. ஐ ரியலி நீட் சம்திங் டு ஈட். எனக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும். ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு டூ. நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை. நத்திங் கேன் ஸ்டாப் அஸ் இஃப் வி ஒர்க் டுகெதர். நாம் இணைந்து செயல்பட்டால் எதுவும் நம்மை தடுக்க முடியாது. தி சிட்டி வாஸ் பியூட்டிஃபுல் டெக்கரேட்டட் வித் லைட்ஸ் எவ்ரிவேர். இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்தினுடைய பெயரை நம்ம யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக எவ்ரிவேர் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நகரம் எங்கும் மின்விளக்குகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 12th ஒன் பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு கோ சம்வேர் நைஸ் அட் த வீக்கெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தினுடைய பெயரை நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஜென்ரலாக ஒரு நேமை யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸுக்கான கீவேர்ட்ஸ். சம்வேர் அப்படிங்கிறது ஒரு இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸுக்கான கீவேர்ட்ஸ். ஐ வாண்ட் டு கோ சம்வேர் நைஸ் அட் த வீக்கெண்ட். நான் வார இறுதியில் எங்கேயாவது செல்ல விரும்புகிறேன். ஹீ டஸ் நாட் ஒர்க் எனிவேர். எனிவேர் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸுக்கான கீவேர்ட்ஸ் தான். ஸோ இது பர்டிகுலராக ஒரு இடத்தினுடைய நேமை நாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த சென்டென்ஸில். ஹீ டஸ் நாட் ஒர்க் எனிவேர். அவர் எங்கும் வேலை செய்வதில்லை. ஹீ ஹாஸ் நோவேர் டு கோ. அவர் செல்ல எங்கும் இல்லை. சம் பீப்புள் நவர் ஈட் திஸ் மீட். சில மனிதர்கள் இந்த இறைச்சியை உண்பதில்லை. few were present in the meeting. கூட்டத்தில் வெகு சிலரே கலந்து கொண்டனர். all are not born rich. பிறப்பால் அனைவரும் பணக்காரர்களாக இல்லை. many were injured in the accident. விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர்.
ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் சென்டென்ஸை நம்ம எப்போல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பர்சனுடைய நேமோ ஒரு இடத்தினுடைய நேமோ ஒரு பொருளுடைய நேமோ யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் மறுபடியும் 100% உறுதியாக நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்டகிரேட்டிவ் அண்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்யூ.